கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட புரோக்கன் ஹார்ட் வித் ஜீசஸ் அப்படிங்கிற சேனல் மூலமா மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக இயேசுவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாக உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக மக்கள் நம்ம எல்லாருக்கும் இடையிலையுமாக ரொம்ப ஒரு பெரிதா நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மள ஒரு கஷ்டமான ஒரு பாதிப்புல எடுத்துட்டு போற ஒரு விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். அதாவது பயம், ஃபியர். அது எல்லாமே காமனா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே காமனா இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பயம் ஆர் ஃபியர். அதை பத்தி தான் இன்னைக்கு உங்களோட கூட பேச போறேன். அதை பத்தி நம்முடைய பைபிள் ஆதாரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறதான் உங்களோட கூட நாங்க பகிர்ந்துக்குள்ள போகிறேன். அதற்காக ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஆகவே இந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா, பயப்பட வேண்டாம். அதாவது பயம் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பயப்பட வேண்டாம், நான் தான் உன் கூட இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. இஃப் ஐ எம் நாட் கரெக்ட், நம்மளோட பைபிள்ல 365 தடவை இந்த மாதிரி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல டு நாட் பி அஃப்ரைட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆகவே நம்மளோட போல ஒரு வருஷத்துக்கு மொத்த நாட்களுமே பாத்தீங்கன்னா 365 நாளும். அப்போ இந்த ஆண்டவர் நம்ம கிட்ட பக்கத்திலே இருந்து என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் கூடவே தானே இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி அதுதான். நீங்க இப்போ எதை நினைச்சு எந்த ஒரு சூழல்ல பயந்துட்டு இருக்கீங்க? உங்களோட ஃபியூச்சர் நினைச்சா, உங்களோட பிரசன்ட் லைஃப் நினைச்சா, இல்ல உங்களோட பாஸ்ட் நினைச்சா, எதை பத்தி வேணாலும் நீ பயந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறது அதுதான், நீ ஏன் பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கிறேனே, அப்போ ஏன் நீ பயப்படுற? நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுல இந்த பயம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு பாசிட்டிவ், ஒண்ணு நெகட்டிவ். இப்ப நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலக அளவில நம்ம வச்சிருக்கிற பயம். ஆகவே ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பயத்திலே இந்த உலகத்துல வாழ்றதுக்காக அவர் நம்மளை சிருஷ்டிக்கல. நீங்க பயத்திலே நடக்கிறதுக்காக அவர் உங்களை சிருஷ்டிக்கல. நீங்க பயம் இல்லாம சுதந்திரமா சந்தோஷமா ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கறத ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. தென் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பயப்படுறதுனால அது எது ஓவர் கம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபேத்தை, நம்ம கிறிஸ்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை தான் அது அடிக்குது. நம்ம பயப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆகும், we will become anxious. நம்ம பதட்டப்படுவோம், நம்ம நம்ப மாட்டோம், அந்த இடத்துல நம்ம விசுவாசம் வைக்க மாட்டோம். மொத்தத்துல நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா தள்ளி போயிடுவோம். ஆகவே இந்த உலக அளவிலான பயம் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்முடைய விசுவாச வாழ்க்கைய அது மிகவும் ஒரு ஒஸ்டா அது நம்மள ஆக்கிடுது. ஆகவே இந்த உலக அளவிலான பயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்துல உனக்கு எந்த மாதிரியான பயம் இருந்தாலும் சரி, எதை பத்தி பயம் இருந்தாலும் சரி, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? பைபிள்ல நிறைய இடங்கள்ல நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கு. ஆதாரமாக நான் சொல்றேன். ஏசாயா 4வது அதிகாரம் 10வது வசனம், யோவான் 14:27, யோசுவா 1:7, சங்கீதம் 27:1, லூக்கா 1:30, எபிரேயர் 13:6. இப்படி நான் சொன்ன வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அது எல்லாத்துலயுமே பயப்படாத, திகையாத, கலங்காத, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் தான் கொடுத்திருக்கு. அது நம்மளோட உள்ளத்திற்கு மிகவும் ஒரு நம்மள கம்ஃபர்ட்டா வைக்கிற ஒரு வசனம். ஆகவே இது எல்லாம் தான் நம்மளோட நெகட்டிவ் சைட்ல வர்றது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட உலக அளவிலான பயம். அப்போ பாசிட்டிவ் எமோஷன் அப்படிங்கிறது என்ன? பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிறிஸ்தவர்களாக நம்முடைய ஆண்டவர் மேல கொண்டிருக்க அந்த ஒரு பயம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்டிப்பா கடவுளை பற்ற பயம் நமக்கும் வேணும், நம்முடைய பிள்ளைங்களுக்கும் கட்டாயம் இருக்கணும். அது நம்மள என்ன மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கடவுள் மேல நமக்கு இருக்கிற அந்த பயமானது நமக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட தருது. நமக்கு அவர் மேல ஒரு அளவில்லாத ஒரு பெரிய மகிமையை கொண்டு வர நம்ம அவரை மகிமைப்படுத்துறோம். நம்ம அவளுக்கு பயப்படுறது மூலமா நம்ம அவங்கள மகிமைப்படுத்துறோம், நம்முடைய ஆண்டவரை கொண்டாடுறோம். முதலாவது பயம் அதுதான். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பைபிள் வசனமே இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல என்னது? ஞானத்தின் ஆரம்பம். அதுதான், தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்மளோட
அந்த நம்மளோட ஞானமா இருக்கட்டும், நம்மளோட ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம கடவுளுக்கு மேல வைக்கிற அந்த பயத்தினாலதான் முதல்ல வருது. அப்ப முதலாவது நம்ம என்ன இருக்கணும், நமக்கு கடவுள் மேல அந்த ஒரு பயம் இருக்கணும். தென் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடவுள் பயம் இருந்தா மட்டும்தான் பாவத்தை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம், நம்ம திருடக்கூடாது, திருடுனா தப்பு, நம்ம பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா தப்பு. இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கடவுள் பற்றிய பயம் இருந்தா மாத்திரமே அவங்க அந்த விஷயத்த செய்யும் போது, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம்ல, ஏசப்பா கோவப்படுவாங்க, ஏசப்பா அடி தருவாங்க, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலயே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவனோட முதிர் வயதுல அவன் என்ன பண்ண மாட்டான், அதை விட மாட்டான். இப்பவும் நம்முடைய வாழ்க்கை நாட்களா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு 30+ ஆகும்போது ஒரு சின்ன சின்ன இடங்கள்லயும் துணிகரமான பாவம் நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு முதல்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்க பயம்தான். நான் இன்னைக்கு இந்த தப்பா பண்ணேன் அப்படின்னா அவர் என்னோட 7 சந்ததிக்கும் என்ன பண்ணுவாரு, அதை கட்டாயம் என்கிட்ட பதில் கேட்பாருங்கிற காரியம் எனக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த துணிகரமான பாவங்களை செய்ய மாட்டோம். இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம பாவத்தை விட்டு விலகிறதுக்கு முதலாவது நமக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயமே என்னன்னா, கடவுள் மேல நம்ம வச்சிருக்க பயம் தான். ஆகவே கடவுள் மேல நம்ம வச்சிருக்க பயம் கட்டாயம் நம்ம ஒரு பெரிதான ஒரு பாவங்களை பண்ணாம நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அது பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுது. தென் ஓகே, எனக்கு இந்த உலக அளவிலான பயம் இருக்கதான் செய்யுது, கடவுளை பற்றிய பயம் இருந்தாலும் கூட இந்த உலக அளவிலான பயம் என்னை விட்டு போகவே மாட்டுது, இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதலாவது உங்களுக்கு எந்த காரியங்களை குறித்து அந்த பயம் இருக்கு. இந்த உலக அளவிலான பயம் நம்ம கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கையை தாண்டி எப்படி நமக்கு அது உள்ளான வருது அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணணும். அது என்ன, எது அந்த பயம் அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு, ரெண்டாவது நீங்க வைக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. முதலாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே போயிடும். அந்த நம்மளோட அந்த மெயினே அந்த நம்பிக்கை தான். கிறிஸ்துவ மேல நான் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்கிட்ட இல்லை அப்படின்னா கட்டாயம் இந்த உலக அளவிலான பயம், ஏமாற்றம், பதட்டம் எல்லாமே வந்துடும். அது நம்மளோட வாழ்க்கைய மொத்தமாவே அடிச்சு தள்ளிட்டு போயிடும். சோ ரெண்டாவது நீங்க நான் சொன்ன மாதிரி கடவுள் மேல அந்த நம்பிக்கையை வைங்க. மூணாவது, நீங்க அந்த நம்பிக்கைய வைக்கிறதுனால இந்த ஃபியரை கண்டிப்பா உங்களால ஃபேத்தா மாத்த முடியும். இந்த பயத்தை நீங்க ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையா கட்டாயம் உங்களுக்கு மாத்த முடியும். ஆகவே இன்றைய நாள்ல நீங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறீங்களா? உங்களோட பாஸ்டா இருக்கட்டும், உங்களோட பிரசண்டா இருக்கட்டும், உங்களோட ஃபியூச்சரா இருக்கட்டும், உங்களோட வேலை காரியங்கள், குடும்பங்கள், வாட் எவர் இட் இஸ், நீங்க எதை பத்தி பயந்தாலும் முதலாவது ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, இந்த உலக பயம் நம்ம என்ன எதுவுமே பண்ண போறது இல்ல. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்கிட்ட சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன், பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன், நீ தூங்கும் போதும், நீ உறங்கும் போதும், நீ எழும் போதும் நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே அவர் உங்க கூடவே இருக்கிறாருங்கிறத நீங்க நம்புங்க. அந்த உலக அளவிலான பயத்தை விட்டுட்டு நம்ம கடவுள்கிட்ட மாத்திரம் அந்த பயத்தை வச்சு உங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போங்க. கடவுள் நம்முடைய வாழ்க்கைய மிகவும் 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 ஆசீர்வதிப்பாரு, நம்மள பிளஸ் பண்ணுவாரு. ஆகவே இந்த நாளிலுமாக இந்த வேத வசனங்கள் உங்களோட இருதயத்தை தொற்றுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பயத்துல இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த பயத்தை விட்டு நீங்க வெளியே கடவுள் மேல நம்பிக்கை வைப்பீங்க அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.